Have a blissful day, dear children. Welcome back to your second term. From your Standard 6 Biology, the first unit in your term 2 is Unit 5. It is about the cell, Part 1. So, this is your fifth unit from your book. In this lesson, we'll discuss about what is cell and what are the types of cell. There are two types of cell. One is prokaryotic cell and another one is eukaryotic cell. Prokaryotic cell includes bacteria and cyanobacteria. It does not have true nucleus. Prokaryotic cell ku nucleus irukadu. True nucleus irukadu. Eukaryotic cell ku true nucleus irukum. Examples of eukaryotic cells are plant cell and animal cell. Introduction. See, look at the picture, two pictures given. One is a brick wall. And what is this? This is our cell structure. So, like the bricks arranged, wall la eppadi brick alla eppadi bricks arrange aayirukko adhe mari dhaan நம்ம பாடியில cells எல்லாமே இந்த மாதிரி brick மாதிரி structureல arrange ஆயிருக்கும். See, like the brick wall, our body is composed of basic building blocks. Cellங்கிறது basic building blocks in our body. The cell is the basic structural and functional unit of every living organism. செல்லு தான் இருக்கிறதுலையே பேசிக் யூனிட், ரொம்ப ஃபண்டமெண்டல், ரொம்ப பேசிக் யூனிட். அது மட்டும் இல்லாமல் அதுதான் எல்லா ஃபங்க்ஷனையும் கேரி அவுட் பண்ணுது. எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸ்லேயும் பேசிக் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட்டுங்கிறது செல். ஒரு செல்லே இருக்கிற எல்லா it is self-sufficient to carry out all the fundamental and essential functions of an organism. ஒரு ஆர்கானிசமோட எசென்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ், அதோட ஃபண்டமெண்டல் இம்பார்ட்டண்ட் மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இந்த செல் தான் கேரி அவுட் பண்ணுது. செல் வந்து எல்லா லிவிங் திங்ஸ்லேயும் all living things are made up of one or more cells. There are variety of cells. ஆனால் எல்லா செல்லுமே ஒரு காமன் கேரக்டரிஸ்டிக்ஸை ஃபாலோ பண்ணும், கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸில் இருக்கும். More to know. Can you see a cell with your naked eyes? உங்கள் ஐஸால் ஒரு செல்லை பார்க்க முடியுமா? No. Because cells are very minute, ரொம்ப ஸ்மாலாக இருக்கும், மைக்ரோஸ்கோபிக். So, we cannot see with our naked eyes. Microscope use பண்ணி மட்டும் தான் நம்மளால் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் which is named microscope, அது யூஸ் பண்ணி மட்டும் தான் நம்மளால் செல்லை பார்க்க முடியும். Nowadays, we have electron microscope. அந்த electron microscope வச்சு you can magnify, enlarge the செல்லு வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணி தான் பார்க்க முடியும். மைக்ரோஸ்கோப்பில் ஸ்மாலாக தானே தெரியும், அதை என்லார்ஜ் பண்ணி பார்க்கறதுக்காக இப்போ எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணலாம். Who discovered the cell? ஒரு இங்கிலீஷ் மேன் நேம்ட் ராபர்ட் ஹூக் அப்படிங்கிறவர். ஹி வாஸ் அ சயின்டிஸ்ட், மேத்தமேட்டிஷியன் அண்ட் த இன்வென்டர். அவர் நார்மலாக ஒரு மைக்ரோஸ்கோப், ஓல்டன் டேஸில், ஏன்ஷியன்ட் டேஸில் யூஸ் பண்ண மைக்ரோஸ்கோப்பை அவர் என்ன பண்ணார், இம்ப்ரூவைஸ் பண்ணார், பெட்டராக பண்ணார். அந்த மைக்ரோஸ்கோப்பில் இன்னும் கொஞ்சம் அட்டாச்மெண்ட்ஸ்லாம் மேக் பண்ணி அதை இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணார். எப்படின்னா, ஹி யூஸ்ட், லுக் அட் த மைக்ரோஸ்கோப், ஹி யூஸ்ட் ஒரு ஃப்ளேம் இருக்குது, ஆயில் ஃப்ளேம். அதிலேருந்து வர பிரைட்னஸை வந்து ஒரு வாட்டர் லென்ஸ் யூஸ் பண்ணி அதை ஒரு கரெக்டாக அந்த ஸ்பெசிமென்னா த திங் விச் வி யூஸ் டு அப்சர்வ், எந்த பொருளை நம்ம அப்சர்வ் பண்ணுறோமோ, அப்சர்வ்னால் பார்க்குறோமோ, அதை பற்றி தெரிஞ்சுக்கிறோமோ. ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே ஒரு மைன்யூட் ஒரு லீஃபோட ஸ்மால் பீஸ் வச்சிங்கன்னா அந்த ஸ்மால் பீஸ் ஆஃப் லீஃப்க்கு பேர் ஸ்பெசிமென். அந்த மாதிரி அந்த மைக்ரோஸ்கோப்பில் எதை நம்ம வியூ பண்ணுறோமோ அதுக்கு பேர் ஸ்பெசிமென். அந்த ஸ்பெசிமெனுக்கு வாட்டர் லென்ஸை, அந்த ஃப்ளேம்லேருந்து வர லைட் ரேஸை வாட்டர் லென்ஸ் யூஸ் பண்ணி கரெக்டாக அந்த ஸ்பெசிமெனில் படுற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுறாரு. ஃபோக்கஸ் பண்ணி அந்த லைட் இருந்தால் தானே நல்லா ப்ரைட்டாக அதில் இருக்க மைன்யூட், அந்த ஸ்பெசிமெனில் இருக்க மைன்யூட் பார்ட்ஸ்லாம் தெரியும். அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. He placed a water lens beside the microscope to focus the light from the oil lamp on specimen to illuminate them brightly.
so that he can able to see the minute parts of the objects clearly. Minute parts of the objects clear பார்க்கலாம். This is the person who is Robert Hooke. One day, Hooke made a thin section of cork and observed them through his microscope. அவரு ஒரு cork பாட்டில்லாம் க்ளோஸ் பண்ண யூஸ் பண்ணுற cork. I'll show you the picture. This is the picture of cork. பாட்டில் க்ளோஸ் பண்ணியிருக்கல அதுக்கு பேர் cork. அது ஒரு டைப் ஆஃப் வுட்லேருந்து பண்ணுவாங்க. காக் ட்ரீலேருந்து இந்த காக் வந்து பாட்டில் க்ளோஸ் பண்ணுறதுக்கெலாம் யூஸ் பண்ணுற காக். இதை வந்து தின் ஸ்லைஸாக பண்ணி அவர் அப்சர்வ் பண்ணார். அவர் என்ன அப்சர்வ் பண்ணார்னா அந்த காக்கில் அந்த மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்கும்போது ஸ்மால் ஐடென்டிக்கல் சேம்பர்ஸ், ஐடென்டிக்கல்னால் சிமிலர் பேட்டர்ன்ஸ் இருக்கிற மாதிரி பாருங்கள், ஹெக்ஸகனல் பேட்டர்ன்ஸ், சிமிலர் பேட்டர்ன்ஸ் இருக்கிற மாதிரி. சேம்பர்ஸ் அப்படின்னா ரூம்ஸ், ஸ்மால் ஸ்மால் ஸ்ட்ரக்சர்ஸ் ஹெக்ஸகனலாக இருந்துச்சு, ஹெக்ஸகன் இன் ஷேப். இதை பார்த்து ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆகிட்டார். இந்த மாதிரி இருந்துச்சு அந்த காக்கோட ஸ்லைஸில். மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணி பார்த்தா ஸ்மால் ஸ்மால் ரிப்பீட்டட் சேம்பர்ஸ், ஐடென்டிக்கல் சேம்பர்ஸ் இருந்துச்சு, விச் ஆர் ஹெக்ஸகனல் இன் ஷேப். இந்த மாதிரி இந்த காக்கை வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சு அப்சர்வ் பண்ண மாதிரி மைக்ரோஸ்கோப்பில் அவர் நிறைய திங்ஸை அப்சர்வ் பண்ணார். மெனி ஆப்ஜெக்ட்ஸ் லைக் த பட்டர்ஃப்ளை விங்ஸ், பட்டர்ஃப்ளையோட விங்ஸு, பீஸோட காம்பவுண்ட் ஐஸ், பீஸ்க்கு ஐஸ் இருக்கும்ல, ஹனி பீக்கெலாம் ஐஸ் இருக்கும்ல, அந்த ஐஸை வந்து அப்சர்வ் பண்ணார். அந்த மாதிரி நிறைய திங்ஸை அப்சர்வ் பண்ணார். அந்த மாதிரி அவர் அப்சர்வ் பண்ண எல்லாத்தையும் சேர்த்து ஹூக் பப்ளிஷ்ட் அ புக், ஒரு புக்காக ரைட் பண்ணியிருக்காரு. அந்த புக்கோட நேம் மைக்ரோகிராஃபியா இன் த இயர் 1665. அந்த மைக்ரோகிராஃபியா அப்படிங்கிற புக்கில் தான் ஃபஸ்ட்டு ஒரு டேர்ம் யூஸ் பண்ணார். டேர்ம்னா ஒரு வேர்ட் யூஸ் பண்ணார். என்னென்னா செல் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணார். ஹீ டிஸ்கிரைப் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஷ்யூ யூஸிங் த டேர்ம் செல். அவர் எதுக்காக அந்த செல்லுங்கிற வேர்ட் யூஸ் பண்ணார்னா டிஷ்யூவோட ஸ்ட்ரக்சரை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்காக. ஒரு டிஷ்யூ இருக்குது, டிஷ்யூனா மசில் டிஷ்யூ, எனி டிஷ்யூ இருக்குது அப்படின்னா அதில் இருக்க ஸ்ட்ரக்சரை வந்து எப்படி டிஃபைன் பண்ணார்னா எந்த வேர்ட் யூஸ் பண்ணினா செல்லுங்கிற வேர்ட் யூஸ் பண்ணி. இது லாட்டினில் செலுவா அப்படின்னா ஸ்மால் சேம்பர் அப்படின்னு அர்த்தம். லாட்டின் வேர்டில் செலுவாங்கிறது ஸ்மால் சேம்பர், அதிலிருந்து தான் இந்த செல்லுங்கிற வேர்டு வந்திருக்கு. த பிரான்ச் ஆஃப் சயின்ஸ் தட் டீல்ஸ் வித் த ஸ்டடி ஆஃப் செல்ஸ் இஸ் கால்ட் செல் பயாலஜி. செல்லை பற்றி படிக்கிற சயின்ஸ்க்கு பேர் செல் பயாலஜி. Now we'll see the next topic, 5.2, the structural organization of a cell. ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன், ஒரு ஸ்ட்ரக்சராக ஒரு செல் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அ செல் கன்சிஸ்ட் ஆஃப் 3 மேஜர் பார்ட்ஸ். எல்லா செல்லையும் கண்டிப்பாக இந்த 3 மெயின் பார்ட்ஸ் இருக்கும். வாட் ஆர் த பார்ட்ஸ் அப்படின்னா, அண்ட் அவுட்டர் செல் மெம்ப்ரேன், ஒரு செல்லுக்கு ஒரு கவரிங் இருக்கும், அந்த கவரிங்க்கு பேர் செல் மெம்ப்ரேன். செகண்ட் ஒன், அந்த செல்லுக்குள்ளே ஒரு லிக்விட் மாதிரி ஒன்று இருக்கும், அதுக்கு பேர் சைட்டோபிளாசம். அப்புறம் மிடில் ஒரு நியூக்ளியஸ் இருக்கும், அ நியூக்ளியஸ். ஸோ cell consists of 3 major parts. என்னென்ன? outer cell membrane, a liquid cytoplasm, third one a nucleus. எப்படி நம்ம பாடியில் இன்டர்னல் ஆர்கன்ஸ் லைக் ஐஸ், ஹார்ட், லங்ஸ், ஐஸ்குள்ளே நிறைய ஸ்மால் பார்ட்ஸ் இருக்குது, பியூப்பிள், ஐரிஸ், அந்த மாதிரி நிறையா பார்ட்ஸ் இருக்குது. ஹார்ட்டில் நிறையா பார்ட்ஸ் இருக்குது, ஹார்ட்டோட வேல்வ் அந்த மாதிரி. லங்ஸ்லேயும் நிறையா பார்ட்ஸ் இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொரு இன்டர்னல் பார்ட்ஸ்குள்ளேயும் இன்டர்னல் ஆர்கன்ஸ்குள்ளேயும் எப்படி நிறையா ஸ்மால் பார்ட்ஸ் இருக்கோ, அந்த ஒவ்வொரு பார்ட்டும் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனை ஸ்பெஷலைஸ்டு ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். அதுக்குன்னு தனியாக ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸ்ட்ரக்சர்னால் ஷேப்பு, அப்புறம் அதுக்குன்னு ஷேப் அண்ட் சைஸ், அதுவும் இல்லாமல் அது தனியாக ஒரு வேல்யூபிள் ஃபங்க்ஷனை பர்ஃபார்ம் பண்ணும். அதே மாதிரி செல்லுக்குள்ளேயும் நிறையா ஸ்மால் பார்ட்ஸ் இருக்குது. small minuscule, many of them minuscule but distinct structures. distinct na clear, minuscule அப்படின்னா very small parts, clear small partsக்கு பேர் ஆர்கனல்ஸ். அந்த ஆர்கனல்ஸ் எங்கே இருக்கும்னா செல்லுக்குள்ளே இருக்கும். செல்லுக்குள்ளே இருக்கிற பார்ட்ஸ்க்கு பேர் ஸ்மால் பார்ட்ஸ்க்கு பேர் ஆர்கனல்ஸ். நெக்ஸ்ட் we'll see about the size of cell. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி செல்லோட சைஸ் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்கும். அதோட செல் ரேஞ்சஸ் ஃப்ரம் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, செல்லோட சைஸ் மைக்ரோமீட்டரில் தான் மெஷர் பண்ணுவாங்க. செல்லை மைக்ரோமீட்டர்லேருந்து எது வரைக்கும் மெஷர் பண்ணுவாங்கன்னா சென்டிமீட்டர் வரைக்கும். மைக்ரோமீட்டர் அப்படிங்கிறது 10⁻⁻⁶ மீட்டர்.
or it is called as 1 divided by million of a meter. 1 divided by million meter போட்டிங்கன்னா 1 million போட்டிங்கன்னா அதுதான் ஒரு மைக்ரோமீட்டர், or it can be referred as 10 power minus 6 மீட்டர். இதுதான் மைக்ரோமீட்டர். மைக்ரோமீட்டர்லேருந்து சென்டிமீட்டர் வரைக்கும் அந்த அளவுக்கு ஸ்மால்லேருந்து சென்டிமீட்டர் அளவுக்கு பெருசாகவும் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த செல் எப்பயுமே மைக்ரோஸ்கோப்பிக்காக தான் இருக்கும். இந்த 10 power minus 6 மீட்டரில் தான் இருக்கும். அது நேக்கட் ஐஸால், நார்மல் ஐஸ்னால் பார்க்க முடியாது. ஒன்லி we can observe the cell through a microscope. Smallest size of a cell is present in bacteria. பாக்டீரியல் செல் தான் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் செல். அதோட வேல்யூ 0.01 மைக்ரோமீட்டர் டு 0.5 மைக்ரோமீட்டர். 0.01 மைக்ரோமீட்டர் தான் ஸ்டார்டிங் சைஸ் ஆஃப் அ செல். ஸ்மாலஸ்ட் செல் எதில் இருக்கும்? பாக்டீரியாவோட செல் தான் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் செல். Here is activity 1. You have to take a egg. ஒரு எக் எடுத்துக்கிறீங்க, ஒரு பிளேட் எடுத்துக்கிறீங்க. எக்கை ஓப்பன் பண்ணி பிளேட்டில் போர் பண்ணுறீங்க. அப்போ எக்கில் மேலே ஒரு எக்கோட ஷெல்லுனா அவுட்டர், எக்கோட ஓடுக்கு உள்ள இன்னர் சைட் ஆஃப் த ஷெல்லில் ஒரு தின் மெம்ப்ரேன் ஆஃப் ஒயிட் கலரில் இருக்கும். அதுக்கு பேர் தான் செல் மெம்ப்ரேன். எக்குங்கிறது ஒரு செல். ஹென்னோட எக்குங்கிறது ஒரு செல், ஒரு ஃபுல் செல். அந்த செல்லில் என்ன இருக்கும் அப்படின்னா, மேலே ஒரு லைட் தின் ஒயிட் கலர் மெம்ப்ரேன் இருக்கும். அதுக்கு பேர் செல் மெம்ப்ரேன். உள்ளே இருக்க ஒயிட் கலர் பார்ட்டுக்கு பேர் சைட்டோபிளாசம். லிக்விட் மாதிரி இருக்கும், இல்லை ஜெல்லி மாதிரி இருக்கும், அதுக்கு பேர் சைட்டோபிளாசம். அதுக்கப்புறம் எல்லோ கலர் யோக்கு பேர், அது ரொம்ப கொஞ்சம் திக்காக இருக்கும், அதுக்கு பேர் தான் நியூக்ளியஸ். ஸோ செல்லில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது? அவுட்டர் மெம்ப்ரேனுக்கு பேர் செல் மெம்ப்ரேன். உள்ளே இருக்க லிக்விட், ஒயிட் கலர் லிக்விடுக்கு பேர் சைட்டோபிளாசம். எல்லோ கலர் மாதிரி இருக்கிறதுக்கு பேர் நியூக்ளியஸ். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு செல்லையும் இருக்கும். ஸோ இதே கலரில் இதே மாதிரியான 3 மேஜர் திங்ஸ் வில் பி ப்ரெசன்ட் இன் த செல். ஆன் த அதர் ஹேண்ட், த லார்ஜஸ்ட் செல், இருக்கிறதுலையே பெரிய செல் வந்து ஆஸ்ட்ரிச்சோட எக்கு தான் இருக்கிறதுலையே பெரிய செல். அது எவ்வளோன்னா 170 மில்லிமீட்டர் அளவுக்கு வித் இருக்கும் அதோட வித். ஸோ அது நார்மல் ஐஸால் நம்மளால் பார்க்க முடியும். இன் ஹியூமன் பாடி, நர்வ் செல் இஸ் பிலீவ் டு பி த லாங்கஸ்ட் செல். நம்ம பாடியில் இருக்கிற லாங்கஸ்ட் செல், நீளமான செல் வந்து நர்வ் செல். இந்த மாதிரி இருக்கும். டு யூ நோ செல் சைஸ் ஹேஸ் நோ ரிலேஷன் டு த சைஸ் ஆஃப் ஆர்கானிசம். ஒரு ஆர்கானிசமோட சைஸும் அந்த ஆர்கானிசம்குள்ளே இருக்கிற செல்லோட சைஸ்க்கும் சம்மந்தமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எலிஃபெண்ட்டோட பாடியில் ஒரு ரொம்ப குட்டியான செல் கூட இருக்கலாம், இல்லை மவுஸோட பாடியில் ஒரு பெரிய செல் கூட இருக்கலாம். ஆர்கானிசமுக்கும் அதோட சைஸு, செல்லோட சைஸ்க்கும் டஸ் நாட் மேட்ச். இட் கேன் பி டிஃப்ரெண்ட். ஷேப்ஸ், இப்போ செல்லோட ஷேப் பாருங்கள். ஆல் த செல்ஸ் ஆர் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ். நர்வ் செல் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ரவுண்டு போட்டு லென்த்தியாக இருக்குது. இதே ரெட் பிளட் செல்ஸ், நம்மளோட பாடியில் இருக்க பிளட்டு வந்து எந்த மாதிரி செல்னால், இந்த மாதிரி ரவுண்ட் டேப்லெட் மாதிரி, கேப்சியூல் மாதிரி இருக்குது. ரெட் பிளட் செல் இந்த மாதிரி இருக்கும். மசில் செல் பாருங்கள், ஒரு ஐஸ் மாதிரி இருக்குது, எலாங்கேட்டடாக இருக்குது, அதுதான் மசில் செல். ஸோ சைஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். எப்படி ஷேப்பும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம் சைஸ் மாதிரியே. நவ் வில் see the number. The number of cells present in different organisms may vary. ஒவ்வொரு ஆர்கானிசம்லேயும் எவ்வளோ செல் இருக்குது, எவ்வளோ நம்பர் ஆஃப் செல்ஸ் இருக்குது அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆர்கானிசம்ஸ் மே பி எய்தர் யூனிசெல்லுலார், சிங்கிள் செல்லாகவும் இருக்கலாம். ஆர்கானிசம் ஒரே ஒரு செல் வச்சு இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ். மோர் தென் ஒன் செல் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் மல்டிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ். ஆர்கானிசம்ஸ் சச் ஆஸ் யாரெல்லாம் யூனிசெல்லுலார்னா, பாக்டீரியா, அமீபா, கிளமிடோமோனாஸ் அண்ட் ஈஸ்ட். கிளமிடோமோனாஸுங்கிறது ஒரு ஆல்கே, க்ரீன் ஆல்கேனா பாசான். வாட்டர்லலாம் பாசான் பிடிக்கும்ல, அந்த பாசானுக்கு பேர் ஆல்கே. ஸோ எல்லா பாசானுமே யூனிசெல்லுலார் கிடையாது. there are different types of algae. ஸோ அதில் கிளமிடோமோனாஸுங்கிறது ஒரே ஒரு செல் இருக்கிற யூனிசெல்லுலார் ஆர்கானிசம். ஸோ எதெல்லாம் யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்? பாக்டீரியா, அமீபா, கிளமிடோமோனாஸ், ஈஸ்ட்டுங்கிறது ஒரு டைப் ஆஃப் ஃபங்கை. ஸோ இதெல்லாம் யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்.
On the other hand, organisms such as ஸ்பைரோகைராங்கிறது ஒரு டைப் ஆஃப் green algae. இதுவும் ஒரு டைப் ஆஃப் ஆல்கே தான். ஆனால் இது மல்டி செல்லுலார் ஆர்கானிசம். நிறைய செல் இருக்கும் ஸ்பைரோகைராக்கு. ஸ்பைரோகைரா, மேங்கோ ட்ரீயில் இருக்கிற செல் வந்துட்டு மல்டி செல்லுலார் ஆர்கானிசம். நம்ம ஹியூமன் பீயிங்ஸும் என்ன டைப் ஆஃப் ஆர்கானிசம்? மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸ். நிறையா செல் இருக்குது. தட் இஸ் மேட் அப் ஆஃப் ஃபியூ ஹண்ட்ரட்ஸ் டு மில்லியன் செல்ஸ். நிறையா ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கும், இல்லைன்னா மில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கும். அந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்கும். Do you know approximate number of cells in human body is? நம்ம human bodyல எவ்வளோ cells இருக்குன்னா 3.7 into 10 power 13 or 37 trillion, 1000 million, billion, trillion அவ்வளோ cells இருக்குது நம்மளோட பாடியில், human bodyயில். Range of cell size. செல்லோட சைஸ் ஸ்மால்லேருந்து லார்ஜாக எவ்வளோ பெருசு இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ரொம்ப ஸ்மாலாக இருக்கிறது வைரஸ்க்கு அப்புறம் பாக்டீரியாவோட செல். ஆல்ரெடி வி சா பாக்டீரியாவோட செல் தான் இருக்கலையே ஸ்மாலஸ்ட்டு சைஸ். அதோட சைஸ் வந்து 0.01 மைக்ரோமீட்டர்லேருந்து 0.5 மைக்ரோமீட்டர் வரைக்கும் இருக்கும். பாக்டீரியாவை விட ரொம்ப ஸ்மாலாக இருக்கிறது வைரஸோட செல். ஸோ வைரஸ், பாக்டீரியம் செல், பிளான்ட்டில் இருக்க செல் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் ஹியூமன் வந்துட்டு எக்காக இருக்கும்போது அதோட செல். அதுக்கப்புறம் ஃப்ராகோட எக்கு, அப்புறம் ஹென்னோட எக்கு. இருக்கிறதுலே வேர்ல்டுலேயே பெரிய செல் வந்துட்டு நேக்கட் ஐஸால் பார்க்கக்கூடிய ஒரு செல் வந்துட்டு ஆஸ்ட்ரிச்சோட எக். ஸோ வில் see the related question answers. Write this in your subject note. Write the heading 6th term 2 biology unit 5. The lesson name is the cell. First topic fill-ups. First one, the size of cell is measured in full. You should write the question along with the answer in your subject note. The size of cell is measured in micrometer. Second one, nucleus is the control center of the eukaryotic cell. We'll discuss in the next part of the video what is eukaryotic cell. இப்போ வந்துட்டு கண்ட்ரோல் சென்டர், யூகேரியோட்டிக் செல்லில் கண்ட்ரோல் சென்டர் எது கண்ட்ரோல் பண்ணும் எல்லாத்தையும் அப்படின்னா செல்லோட ஃபங்க்ஷனு நியூக்ளியஸ். தேர்ட் ஒன், ஸ்பைரோகைரா இஸ் அ மல்டி செல்லுலார் ஆர்கானிசம். ஆல்ரெடி வி சா மல்டி செல்லுலார் ஆர்கானிசம் வந்து ஸ்பைரோகைரா. ஃபோர்த் ஒன், மோஸ்ட் ஆர்கனல்ஸ் இன் யூகேரியோட்டிக் செல் ஆர் ஃபவுண்ட் இன் சைட்டோபிளாசம். ஆர்கனல்ஸ் அப்படின்னா எலமெண்ட்ஸ் ப்ரெசன்ட் இன் அ செல். எல்லாமே எங்கே இருக்கும்னா சைட்டோபிளாசமில் தான் இருக்கும். சைட்டோபிளாசம் தான் அந்த ஒயிட் கலர் பார்ட், ஜெல்லி லைக் பார்ட் மாதிரி இருக்கிற மாதிரி ஒவ்வொரு செல்லையும் அந்த மாதிரி ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸ்க்கு பேர் சைட்டோபிளாசம். லிக்விட் மாதிரி இருக்கும். ஃபிஃப்த் ஒன், த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் டு அப்சர்வ் த செல் இஸ் மைக்ரோஸ்கோப். செகண்ட் டாபிக் மேட்ச். ரைட் திஸ் ஆல்சோ இன் யோர் சப்ஜெக்ட் நோட். ஃபர்ஸ்ட் ஒன், லாங்கஸ்ட் செல் எங்கே இருக்குது நம்ம பாடியில்? நர்வ் செல். லார்ஜஸ்ட் சிங்கிள் செல் வந்து எக் ஆஃப் ஆஸ்ட்ரிச். ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் லைஃப்பில் ரொம்ப ஸ்மாலஸ்ட் யூனிட், பேசிக் அண்ட் ஃபண்டமெண்டல் யூனிட்க்கு பேர் செல். ஃபஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லைஃப். ஃபஸ்ட்டு லைஃப் எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா ப்ரோகேரியாட்ஸ் மாதிரி தான் ஃபார்ம் ஆச்சு. வில் see in the next video what is meant by prokaryotes. Write this in your subject note as well. First one, give some example of unicellular organism and multicellular organism. ஒரு டேப்ல காலம் மாதிரி போட்டுக்கோங்க. யூனிசெல்லுலர் ஆர்கானிசம் என்னென்னா பாக்டீரியா செல், அமீபா செல், கிளமிடோமோனாஸ், ஈஸ்ட் செல். மல்டிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ், செல் ப்ரெசன்ட் இன் ஸ்பைரோகைரா, மேங்கோ செல், அதாவது பிளான்ட்டில் இருக்கிற எல்லா செல்லுமே மல்டிசெல்லுலர் ஆர்கானிசம். பிளான்ட்ஸ் எல்லாமே மல்டிசெல்லுலர் ஆர்கானிசம். ஹியூமன் பீயிங்ஸும் மல்டிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ். So till this you will be writing in your subject note. This is your first part 1 biology homework. So thank you. Watch my next video for the part 2. Thank you.